கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் கேட்குற யாவருக்கும் கர்த்தரோட வல்லமை வெளிப்பட்டு வரட்டும் சொல்லி வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நம்ம தியானத்துக்காக எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 48வது வசனம் நம்ம வாசிக்கலாம். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றார்கள். அப்பொழுதே வாதை நிறுத்தப்பட்டது. இஸ்ரவேல் ஒரு பயங்கர சங்காரம் உண்டாயிடுச்சு. அங்கே செத்தவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் நடுவாக ஆரோன் வந்து நிற்க சொல்லிச்சு. ஆரோனே சீக்கிரமாக எடுத்து வந்து நில்லுனாங்க. அவங்க நின்னாங்க. அது இப்போ செத்தவங்க யார், உயிரோடு இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். செத்தவங்கன்னு சொல்லி ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்க தான் செத்தவங்க. உயிரோடு இருக்கிறவங்க ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, சபையில் ஐக்கியமானவங்க, இயேசு சரீரத்தோடு இணைக்கப்பட்டவங்க. அதுதான் செத்தவங்களும் உயிரோடு இருந்தவங்களும். உயிரோடு இருக்கிறவங்க அவங்க தான். அப்போ சபையில் இணைக்கப்பட்டிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இயேசு சரீரத்தோடு இணைக்கப்பட்டவங்களாக அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக நடுவே வந்து நின்ன போது என்ன ஆச்சு? வாதை நிறுத்தப்பட்டது. பயங்கரமான வாதை. லட்சக்கணக்கிന് ஜனங்கள் இறந்துட்டாங்க. அப்போ வாதம் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வாதம் நிறுத்தப்படுறதுக்கு காரணம் என்ன? நடுவே வந்து நின்னாங்க. நடுவே எப்படி வந்து நின்னாங்க? எண்ணாவும் 16:46 தூப கலசம் எடுத்துக்கொண்டு வந்து நின்னாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தூப கலசத்தில் அதில் வந்து தூப வர்க்கங்களே போட்டு வந்ததில்லை. தூப கலசங்கிறது போது தூப கலசம் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அதாவது தன்னோட உயிருக்கும் பாதுகாப்பு. அதாவது தான் சுத்திகரிக்க எடுக்கிறவன் சுத்தமுள்ளவனாக இருக்கணும். அவன் இல்லைனாக்கா அதை எடுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா அவன் மரித்து போயிடும். அதனால் தூப வருஷத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அப்போ அவன் வந்து தூப வருஷத்தை எடுக்கிறது தானே சுத்திகரிக்கப்பட்டவனாக இருக்கணும். அடுத்த தூப வர்க்கங்கள் போடும்போது என்ன? ஜபங்கள், தூப வர்க்கங்களான ஜபங்கள்னு சொல்லப்படுகிறது. அந்த ஜபங்கள் என்ன? விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுகிறது, ஜபங்கள் அவரை போற்றி புகழுகிறது. அப்புறம் எகிப்தின் வாதை அவங்க என்னெல்லாம் ஜபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எகிப்தின் வந்தப்படுகிற வியாதி ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாத, இந்த அப்படின்னெல்லாம் வசனம் இருக்குதுல்ல. எகிப்தின் வந்த வாதை உன்னை அணுகாதே, வாதை என் கூடாரத்தை அணுகாதேன்னெல்லாம் சொல்லியிருக்கீங்களே. மோசைக்கு அபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு கொடுத்த தேவனே, எங்களை எல்லாம் கொண்டு வந்து பரம கானானில் கொண்டு சேர்த்துவேன்னு சொல்லி வாக்களித்தீரே, வாக்குகள் மாறாத்ததே அப்படின்னெல்லாம் சொல்லி தூப வர்க்கங்கள் ஜபத்தோடு அதுக்குள்ளே போட்டு அங்குள்ளே தூப வர்க்கத்தை போட்டு தூப கலசத்தை எடுத்துட்டு நடுவாண்டு நிற்கும் போது அவங்க அத்தனை லட்சங்கள் ஜனங்கள் மரித்து போன அந்த வாதம் நிறுத்தப்பட்டுச்சு. ஜனங்கள் உயிரோடெல்லாம் காக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். யாத்திரா 32:13-14 இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே நடுவாண்டு நின்று பரிந்து பேசி ஜெபிச்சாங்க. அதாவது திறப்பின் வாசல் நின்று ஜெபிச்சாங்க. மோசை வந்து என்ன சொல்லி ஜெபிச்சாங்க? வந்து இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அப்போ அதுக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னாங்க, என்னை விட்டுவிடு, நான் உன்னே காப்பாற்றுவேன், உன்னு சந்ததியை நான் அழிக்க மாட்டேன், உன் சந்ததியை உன் பேரை பெருமைப்படுத்து, உன்னே நான் உயர்த்துவேன், இந்த சந்ததியை நான் அழிப்பேன்னு சொல்லி தீவிரமாக நின்று ஆண்டவர்கிட்ட இவர் வந்து ஜெபிச்சாங்க. திறப்பில் வாழ்ந்து ஜெபிச்சாங்க. யாக்கோபுக்கும் அபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த வாக்குகள் எல்லாம் நினைவு கூறுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, எகிப்தர் இது பார்த்து சிரிப்பாங்களே, அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நடுவாண்ட நின்று இல்லைன்னு என் பேரை கிறுக்கி போடுங்க ஜீவ புஸ்தகத்தில் எல்லாம் சொல்லி ஜெபிச்சாங்க, கெஞ்சி பிரார்த்திச்சாங்க. அதாவது திறப்பில் வாயில் நின்று கெஞ்சி பிரார்த்திக்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தாங்க. அது இல்லாமல் இன்னொருத்தர் மோசை இன்னும் 13ஆம் அதிகாரத்தில் இதை எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்தில் மீரியாமுக்காக ஜெபிக்கிறாங்க. மீரியாமுக்காக ஜெபிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? வந்து நீர் உன்னோட தாய் தகப்பன் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி, தேவனே
அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினார்கள். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்தா பிள்ளையை போல் அவள் ஆகாதிருக்கட்டும். அவளுக்காக மோசைக்கு எதிராக குறை சொல்லி ஆரோன்னு விழுஞ்சேன்னு குறை சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு கோபம் வந்து மீறியா வந்து குஷ்டமாக குஷ்டரோகியாக மாறிடுச்சு. அவளை குஷ்டரோகி ஆக்காதுங்க, அவளை குணமாக்குன்னு சொல்லிட்டு மோசா ஜெபிச்சாங்க. திறப்பில் வாயில் நின்று அவளுக்காக ஜெபிச்சாங்க. பரிந்து பேசி கெஞ்சி பிரார்த்திச்சேன். இங்கே இருக்குது, கெஞ்சி பிரார்த்திச்சாங்க, கெஞ்சி ஜெபிச்சாங்க. கர்த்தரை நோக்கி தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினாங்க. அதை மோசை வந்து இஸ்ரவேல் ஜனக்காகவும் கெஞ்சினாங்க, மீரியாமுக்காகவும் கெஞ்சினாங்க. உடனே கெஞ்சி பிரார்த்திக்கும் போது கர்த்தர் அவரோட கோபத்தை ஆற்றி அவர்களுக்கு திரும்பவும் ஜீவனை கொடுத்தாங்க. இந்த 2 கூட்டத்தாருக்கும் பெரிய ரட்சிப்பும் விடுதலையும் கொடுத்து ஜீவனை கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இயேசு சரீரத்தோடு நம்ம இணைக்கப்பட்டவங்களாக இருக்கணும், நாம் உயிருள்ளவங்களாக இருக்கணும். நம்ம செத்தவங்களாக அல்ல, நம்ம உயிருள்ள கர்த்தரோட ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அவரோட ஆத்மாவே நாங்கள் ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். சபையில் இணைக்கப்பட்டு இயேசுவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறவங்களாக நாம் இருக்கிறோம். மற்றவங்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறவங்களாக இருக்கணும், கெஞ்சி ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அதாவது திறப்பின் வாயில் நின்று அவங்க பாரத்தை நம்ம பாரமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசும்போது நிச்சயமாக நம்ம குடும்பம் காப்பாற்றப்படுவோம், ரட்சிக்கப்படுவாங்க. நமக்கு இப்போ இந்த ஒரு ஜெப அபிஷேகத்துக்காக நான் இப்போ உங்களுக்கு இதை கேட்குற அனைவருக்காக ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு என்னை துதிக்கிறப்பா, உன்னை மகிமைப்படுத்துகிறேன், கொண்டாடுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்துக்குள்ள எங்களை நடத்துகிறீங்கப்பா. புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்குறீங்கப்பா. இந்த கடைசி நாட்களில் தகப்பனே சோத்ரையா, நாங்கள் அதிகமாக மண்டை கிட்டி சேர்றதுக்கும் பரலோகம் வந்து சேர்றதுக்கும் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணும், பரிசுத்தவான்களெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை பார்த்து தியானித்து அதை நாங்கள் அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உறுதுணையாயிருந்து காரியத்தை நடப்பீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறேன். எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த பரிந்து பேசுகிற ஜப அபிஷேகத்தை ஊற்றும், கெஞ்சி பிரார்த்திக்கிற அபிஷேகத்தை ஊற்றுன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. நன்றியோடு துதிக்கிறேன். எல்லாருக்கும் அப்படி ஆகட்டும் அப்பா. ஒரு பக்தி வைராகியத்தை அதிகமாக கட்டளிடுங்க சொல்லி செபிக்கிற ஜபாவி ஊற்றப்படட்டும். கேட்டுக்கிற அனைவரும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளிடுங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.